சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎம் சுத்தமா போமாட்டிது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மாட்டிட்டா இருக்கும். எசக்கி மாட்டுக்கு வந்து கடையில வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வந்து அப்படியே வந்து உள்ள ஓடி போறாங்க. அப்படியே அவங்களுக்கு முடிக்கல போல இருக்கு. அப்படியே வந்து அசந்து வந்து உட்காந்துடுறாங்க. கடையில வியாபாரம் முக்கியம். ஏய் செல்லக்கண்ணி, வீரலட்சுமின்னு யாராவது ஒருத்தர் வந்து பார்ப்பாங்க. நீ சும்மா சும்மா வந்து ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் கடைய பூட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னோனே, ரத்னா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டி நீ சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் அப்படியே வந்து தூங்குனா சரியாயிடும்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரத்னா மடியிலேயே வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறாங்க, 1 மணி நேரம் பார்க்குறாங்க. "அப்பா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரி வராதுப்பா" அப்படின்னு சொன்னோனே, "நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன். பரணி வந்தா கரெக்ட்டா இருக்கும். பரணி வீட்ல இருந்திருந்தா இது மாரி ஆயிருக்குமா? அதான் இருக்க வேண்டியவள வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து தொரத்திட்டீங்களே" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில வந்து வைகுண்டம் வந்து பேசுறாங்க. இப்போ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சிவபாலன்ட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுவோம்ன்னு சொல்லிட்டு சிவபாலனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "ஏய் பரணி எங்கடா இருக்கா?" "அதுவா, அக்கா வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு. யார் போனாலும் வந்து பரணிய கூட்டிட்டு வர முடியாது. நான் கண்டிப்பா வந்து போய் கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே வேக வேகமா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போறாங்க. "என்னது மாமா இந்த நேரத்துல வந்து வந்திருக்காரே!" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி. ஏம்மா நீ கொஞ்சம் இறங்கி கீழ வர முடியுமா?" "சொல்லுங்க மாமான்னு" சொல்லி கீழ இறங்கி வராங்க. எசகி வந்து அப்படியே அசந்து அசந்து தூங்கிட்டு இருக்காம்மா. "நீ என்ன ஏதுன்னு வந்து பார்க்குறியா?" "இல்ல மாமா, நானும் வந்து பார்க்கணும் தான். ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டேன்." "இல்ல மாமா, நீங்க போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது." உடனே வந்து வீடியோ கால்ல வந்து பார்க்குறாங்க. நம்ம பரணி வந்து அவசியமா வந்து போய் தான் ஆகணும். "சரி மாமா நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஆட்டோவ பிடிச்சிட்டு வேக வேகமா வந்து வராங்க. சண்முகத்த வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்றாங்க. இருப்பினும் நம்ம சண்முகம் வந்து அவர் செய்ற வேலைய வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வந்து எப்படி இருந்தாலும் என் பொண்ணு வந்து போயிட்டா. இனிமேட்டு அந்த குடும்பத்த என்கிட்டேருந்து காப்பாத்துறதுக்கு யார் வரப்போறான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா தம்பி, பரணி வந்து அந்த குடும்பத்துல இல்ல. நிச்சயம் வந்து அவ நல்லபடியா வந்து படிக்கட்டும். படிக்கிறதுக்காக ஒண்ணும் நான் செலவு பண்ண போறது இல்லக்கா. அந்த குடும்பத்த வந்து பழி வாங்கணும்னு நெனச்சேன்னா, எத்தன கோடி வேணாலும் நான் செலவு பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். பரணி இருந்தான்னா, நிச்சயம் என்ன வந்து எதையுமே யோசிக்க விட மாட்டா. ஏன்னா, என் திட்டத்த எல்லாத்தையும் வந்து தவிடுபொடி ஆக்கிடுவா. இப்ப பரணி இல்ல. நான் பூந்து விளையாட போறேன். சண்முகம், அவங்க குடும்பம் எத்தன வாட்டி என்ன அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாம் என்னால மறக்க முடியுமா? ஆமாயா! அப்படின்னு சொல்லி அந்த வேட்டி விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ ரொம்ப முக்கியம். யாருடா கேட்டது? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து நக்கலா வந்து பேசிட்டு இருக்காங்க. பரணி வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து வேக வேகமா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டிக்கு. நம்ப பாக்கியம், "என்னம்மா ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்க? என்னாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் தம்பிய வச்சு பார்த்துக்க. என்னால வர முடியாது." "ஏய் நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியுமா? உன் வீட்ல இருக்கேன்." "என்னது என் வீட்ல இருக்கியா? எசக்கி எப்படி இருக்கான்னு தெரியுமா? முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. நீ பார்த்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொன்னோனே வந்து உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க. "ஏய் உன் பொண்டாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு பாரு." அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா உடனே வந்துடுறேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா வந்து வராங்க. பரணி வந்து பார்க்குறாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. உடனே வந்து அந்த இடத்துல நம்ப முத்துப்பாண்டி வந்தோன, "எஸ்கிக்கு என்ன ஆச்சு? எசக்கிக்கு என்ன ஆச்சுங்கிற மாரி வானத்துக்கு பூமிக்கு வந்து கத்துறாங்க. "மருமகனே எந்த பிரச்சனையும் இல்ல. பரணி பார்த்து எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்கிற" மாரி சொன்னோனே, நல்ல விஷயத்த வந்து சொல்றாங்க. "டேய் கோவக்காரா! நீ அப்பாவாயிட்டடா. நான் வந்து அத்தை ஆயிட்டேன்டா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோனே, "அப்படியா? உண்மையான்னு?" சொல்லி எசக்கிய வந்து அப்படியே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. நம்ப முத்துப்பாண்டி வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சுத்தி இருக்கிற குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. வாரிசு உண்டான நேரம் பார்த்து நம்ம குடும்பம் திருப்பியும் பழையபடி நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். பரணி வந்து இங்கேயே இருக்கணுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ம சவுந்தரபாண்டி வீட்டுக்கு தான் போறாங்க. பரணி வந்து இந்த தகவல வந்து நானே வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னோனே, குடும்பத்த பிரிக்கிறதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்க? அப்படின்னு சொன்னோனே, பரணிய பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அச்சச்சோ! என்ன பரணி? எதுவும் வந்து விட்டுட்டியா? அப்படின்னு சொன்னோனே, இல்ல நான் வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். என்ன இது திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டா? என்ன ஏதுன்னு தெரியலையே! நான் வேணா கார் எதுவும் சொல்லி விடட்டுமாம்மா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு முக்கியமான வேலையா வந்து வைகுண்டம் வந்து என்ன பார்த்தாப்புல. அதனால தான் நான் வந்தேன். எசக்கி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும். அவ இது மாரி தான் வந்து ஆகும்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நல்ல விஷயம் தான். என்னது நல்ல விஷயமா? அந்த குடும்பத்தில என்னம்மா இருக்கு நல்ல விஷயம்? அப்படின்னு சொல்லி சொன்னோனே, நீ தாத்தாவாக போற. உன் பையன் அப்பாவாயிட்டான் அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டுருது நம்ம சௌந்தரபாண்டிக்கு. உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! அப்படியாம்மா? நல்ல விஷயம் தான். என்னடா
வெட்கங்கெட்டவனே! எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பாண்டியம்மா வந்து சொல்றாங்க. பின்ன பரணி வந்து இது மாரிலாம் சொல்லி அவ மனசுக்கே வந்து சந்தோஷம் மாரி தெரியுது. அதனால தான் ரூம்ல வந்து கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்த கேட்டோனே வந்து, என்ன கோவப்பட சொல்றியா? இது மாரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு தான் அவங்க 2 பேரையும் என் வீட்ல இருக்கிற வரைக்கும் பிரிச்சு வச்சிருந்தேன். ஆனா, அங்க போனோனே என் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப எசக்கியும், நம்ம முத்துப்பாண்டியும் பிரிக்கவே முடியாது. என்ன செய்யறது? அக்கா, இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதில்ல அக்கா. சூடாமணி எல்லாம் முன்னாடி என்ன பார்த்தாலே வந்து பயந்துட்டு இருப்பா. ஆனா, இப்ப கொஞ்ச நாளா முன்னாடி வந்து என்னையே வந்து ஓட விட்டுட்டா. சூடாமணிய எப்படி நான் அந்த குடும்பத்தில வந்து வச்சிருந்தேனோ, அதே மாரி தான் வந்து எசக்கிய வந்து வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது? முத்துப்பாண்டி அங்க போனோனே எல்லாமே வந்து தலைகீழா மாறிடுச்சு. முத்துப்பாண்டி, சண்முகம், பரணி திருப்பியும் 3 பேர் அந்த வீட்ல வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு அதிரடியா வந்து "தம்பி பண்ணு தம்பி. முதல்ல புதுசா வரத எதுவும் வந்து வரவிடாம தடுக்கணும். அதுதான் முதல் திட்டம்ங்கிற மாரி அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து கேவலமா வந்து யோசிக்கிறாங்க. "தம்பி சூப்பர் தம்பி. ஆனா பிரச்சனை வரது நம்ப யாரோட மோதுறோம்னு தெரியணும். சரியா? முத்துப்பாண்டி நடுவுல நிப்பான். அதையும் தாண்டி அவன கூட வந்து ஏதாவது சமாளிச்சிடலாம். சண்முகத்த என்ன செய்வ?" அப்படின்னு சொன்னோனே, ஒண்ணும் புரியல அந்த இடத்துல அவருக்கு. சண்முகத்துக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேள்விப்பட்டுட்டு வேக வேகமா வராங்க. எஸ்கே வந்து பார்க்குறாங்க. "எஸ்கே உண்மையாம்மா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமா வந்து சொல்றாங்க. "நான் வந்து தாய் மாமனா வந்து ப்ரமோஷன் ஆயிட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மாப்பிள ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி வைகுண்டம்லேருந்து எல்லாரும் வந்து ஹேப்பியா வந்து பேசுறாங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொன்னதுங்கிற மாரி கேட்டோனே, "வேற யாரு? உன்னோட பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ரொம்ப ஹேப்பி ஆயிடுறாங்க. "எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கா? இங்க தான் இருக்காளா?" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பரணிங்கிற மாரி வீடு ஃபுல்லா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரணி வந்து வர மாரியே தெர்ல. உடனே சூடாமணி ஃபோட்டோ முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "கடவுளே! நீ தாம்மா வந்து நல்லபடியா வந்து திருப்பி வரணும். எனக்கு அதுதாம்மா வந்து தோணுது." அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "ஆமாண்ணே, அம்மா தானே வரப்போறா." அப்படின்னு சொல்லி எஸ்கேலேருந்து எல்லாரும் யோசிக்கும்போது, திண்ணூர வந்து வச்சு விடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ப அம்மா மாரியே வந்து எசக்கி இப்ப இருக்கால்லண்ணே. ஆமால்ல, எனக்கும் இது இப்ப தான் தோணுதுங்கிற மாரி சொல்லும்போது, இனிமேட்டு நீ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு பரணி வந்து சொல்லியிருக்கால்ல, அதுபடியே வந்து செய்யணும். பரணி எதுக்கு வீட்ட விட்டு வெளில போனா? பரணி வந்து இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து போய் கேட்குறாங்க. பரணிய தயவு செஞ்சு இங்கேயே இரும்மா, ஒரு 3 மாசத்துக்காவது நீ இருந்தா தான் நல்லா இருக்குங்கிற மாரி. எனக்காவது செய்ய மாட்டியா? உன்கிட்ட நான் இதுவரைக்கும் எதுவும் கேட்டதில்லங்கிற மாரி சொன்னோனே வந்து, பரணி மனச வந்து மாத்திக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். திருப்பியும் வந்து எசக்கி மூலியமா தான் வந்து குடும்பம் வந்து ஒண்ணு சேரப்போகுது. பரணிய எப்படி சமாதானப்படுத்த போறாங்கன்னா, அப்கமிங் எபிசோடா இருக்க போகுது. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சவுந்தரபாண்டி சதி திட்டத்த எப்படி வந்து முத்துப்பாண்டி, சண்முகம், பரணி 3 பேர் சேர்ந்து சமாளிக்க போறாங்கன்னா, அப்கமிங் எபிசோட்